இது படித்த புத்தகம் கற்றலேன் கேட்டலேன் நன்று. நான் உங்கள் வரதன். இன்னைக்கு நம்ம என்ன புத்தகம் பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது நமக்கு வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். எப்படி அப்படின்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், ரொம்ப நாள் ஆரோக்கியமா வாழணும், ரொம்ப ஒரு எதாட்சியான வாழ்க்கையை நம்ம ரொம்ப நீண்ட காலமா வாழணும், அது பிடிச்ச மாதிரி இருக்கணும், எந்த நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட ஒரு கனவு, எல்லாரோட உழைப்பும் அதுதான். எல்லாருமே எதுக்காக நம்ம உழைக்கிறோம் அப்படின்னா, உழைப்புங்கிறது நம்ம நல்லா வாழணும், நம்ம வாழ்க்கை நல்ல தரம் உயரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பயணப்பட்டு இருக்கோம். இதுல நமக்கு எப்படிலாம் இருந்தா நம்ம நம்ம வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா நிறைவா ரொம்ப நாள் ரொம்ப வயசாகிறவர்களும் நம்ம வாழ முடியும் அப்படின்றதுக்காக ஒரு புக் இருக்கு. அந்த புக்கு என்ன புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இகிகாய் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் புக்கு தான். இகிகாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தோஷமா ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கிறதோட அர்த்தம் தான் இகிகாய் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் வார்த்தை. இந்த புத்தகம் யார் எழுதியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெக்டர் கிரேசியா அண்ட் பெர்னாண்டஸ் விலாரிஸ் அப்படின்றவர் எழுதியிருக்காங்க, ரெண்டு பேரும். இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்கை எதை அடிப்படையா போட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உலகத்துல 100 வயதுக்கு மேல வாழ்ந்தவங்க யாரெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு தரவரிசையின் அடிப்படையில இவங்க நிறைய இன்டர்வியூ ஆய்வுகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க. அந்த தரவுகள் ஆய்வுகளை அடிப்படையா வச்சுதான் இந்த புத்தகத்தை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அந்த புத்தகம் எழுதியிருக்கு. இதுல ப்ளூ ஜோன் அப்படின்னு உலகம் ஃபுல்லா ப்ளூ ஜோன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த ப்ளூ ஜோன் பாத்தீங்கன்னா உலகத்துல 5 இடம் அதுல முதலா இருக்கிற இந்த ப்ளூ ஜோன்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 100 வயது தாண்டியவர்கள், 100 வயது வரைக்கும் வாழ்ந்தவர்களுக்கான ஒரு ஏரியாவை தான் ப்ளூ ஜோன் சொல்றாங்க. இந்த ப்ளூ ஜோன்ல இந்திய உலகம் ஃபுல்லா ஒரு 5 இடத்துல இருக்கு. அதுல நம்பர் 1 இருக்கிறது ஜப்பான் தான். ஜப்பான்லயே அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜப்பானோட ஒரு வடபகுதியில ஒகினாவா அப்படின்ற ஒரு ஊரை தான் அவங்க சொல்றாங்க. இந்த ஊர்ல தான் பாத்தீங்கன்னா பெரும்பாலுமானவர்கள் ரொம்ப வயது முதிர்ந்தவர்களா இருக்காங்க. எல்லாம் எபோ செஞ்சுரி போட்டவங்க தான் இங்க மக்கள் நிறைய இருக்காங்க. அங்க ஒரு 70-80 வயசு இருக்கிறவர்களே இளமையானவர்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப பாத்துக்குவாங்க எப்படி இருக்கணும். நம்ம காலத்துல 70-80 வயசுலயே ரொம்ப வயசானவர்ப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அங்க 70-80 தான் நம்ம ஒரு 30-40 மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. இதெல்லாம் எப்படி அந்த சாத்தியக்கூறுகள் நடக்குது, எதனால இப்படி எல்லாம் அவங்க இந்த வயதுலயும் அதுவும் ரொம்ப வயதாயிடுச்சு அப்படின்னு ரொம்ப அடங்கி உடங்கிலாம் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா ஆக்டிவா இருக்காங்க, அது எப்படி அவங்களால முடியுது அப்படின்றத இந்த ஆத்தர் கிட்டத்தட்ட ஒரு பயணப்பட்டு அந்த ஊர்ல இருக்கிறவங்கள்ட்ட ஒரு 100 பேருக்கு மேல இன்டர்வியூ எடுத்து அந்த தரவரிசையெல்லாம் இவங்க ஒழுங்குபடுத்தி அதை ஒரு புத்தகமா நமக்கு வெளியிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாமே எதையுமே மெயின்டைன் பண்றது இல்லை. இப்போ ஒரு கார் வாங்குறோம், அதை நம்ம ஒழுங்கா மெயின்டைன் பண்றோமா அப்படின்னா ரொம்ப குறைவு. ஒரு பைக் வாங்குறோம், பைக்கை மெயின்டைன் பண்றோம்னா ரொம்ப குறைவு. ஏன்னா பெட்ரோல் போடுறோம், நம்ம போடுது, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அதே மாதிரிதான் மனித உடம்புமே நம்ம அப்படிதான் மெயின்டைன் பண்றோம். எப்படி மெயின்டைன் பண்றோம்னா, நமக்கு எந்த ஒரு காய்ச்சலோ சளியோ தும்மலோ இல்ல எந்த ஒரு நோயோட அறிகுறி வராதவர்களுக்கும் நம்ம அதை பத்தி எதையுமே கவலைப்படுறதில்ல. நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு கன்வீனியன்டா எதை இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிட்றோம், பண்றோம், போறோம். ஏன்னா எனக்கு எந்த ஒரு பக்க விளைவும் வரல, அதனால நான் அதை பத்தி டெவலப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்றது இல்லை. இப்போ நீங்க மேனுஃபேக்சரிங் பவர் ஷெட் சென்டர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டே ஒன்று வச்சிருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு வருஷம் இவ்வளவு நேரம் இந்த மிஷின் வந்துச்சுன்னா அதை மெயின்டைன் பண்ணணும், இதை சரி பண்ணணும், இதை இந்த பார்ட்ஸ் மாத்தணும் அப்படின்னு ஒரு மெஷினரிக்கு வி ஹாவ் அ டைம் டேபிள். அதை நம்ம ஃபாலோ பண்றோம். இப்ப இந்த மெஷின் இவ்வளவு நேரம் ஓடி இருக்கு, இதுக்கு இப்ப நம்ம வண்டி ஓட்டி இருக்கோம், 3000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம்னா இன்ஜின் ஆயில் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம உடம்ப அது மாதிரி மெயின்டைன் பண்றோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுன்னு தான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு நோய் அறிகுறி வராத வரையிலும் நம்ம எதை வேணாலும் சாப்பிடலாம், எப்போ வேணாலும் தூங்கலாம், எப்போ வேணாலும் எழுந்திரிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா நம்ம உடம்பு எதையுமே அது ரிஃப்ளெக்ட் பண்ணவே பண்றது இல்லை. அதுக்காக நம்ம அந்த பாடியை எங்கேயுமே நம்ம மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் பண்றதே கிடையாது. ஆனா நமக்கு என்ன, எப்பயாவது ஒரு ஓவாமை இல்ல நமக்கு உடம்பு முடியாம போகுது, அப்ப போகும்போது நமக்கு ஐயோ இதெல்லாம் நம்ம சரி பண்ணி இருக்கலாமோ, பார்த்துருக்கலாமோ, நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம். அதை தான் இவங்க என்ன சொல்றாங்க, உங்க உடம்பையும் மனசையும் நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றது தான் ஒரு பெரிய $1 மில்லியன் கொஸ்டின் எல்லாருக்குமே. நான் நல்லா தான் மெயின்டைன் பண்றேன், சாப்பிட்றேன், போறேன், எல்லாம் பண்றேன், எக்ஸசைஸ் பண்றேன், அப்புறம் ஏன் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா,
இல்லை, நம்ம எல்லாமே வந்து எக்ஸாஸ்ட்ரேட் பண்ணி தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்றோம். ஒரு இயற்கையா ஒரு தன்மையா நம்ம வந்து ஒரு பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸா நம்ம பண்றது இல்லை அப்படின்றதான் வந்து நிதர்சன உண்மை அப்படின்னு இந்த புத்தகம் படிச்சதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா ஒரு மனுஷனுக்கு நம்ம எல்லாரும் சொல்றதுதான், ஒரு மனுஷனுக்கு 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். ஒரு ஹியூமன் பீயிங் அஸ் மினிமம் 7 to 8 hours வந்து நல்ல டீப் ஸ்லீப் பண்ணணும் அப்படின்னு வந்து எல்லாரும் நிறைய மருத்துவர்கள் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. பட் அதை நம்ம வந்து ஃபாலோ பண்றோமா ஒபே பண்றோமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஒர்க் ஸ்டைல்ல இருக்கும். எனக்கு அந்த ஒர்க் டைம்ஸ் பத்தாது, நான் வந்து 16 மணி நேரம் வேலை பார்க்குறேன், 12 மணி நேரம் வேலை பார்க்குறேன், இதில் எப்படி நான் வந்து 8 மணி நேரம் நான் தூங்குறது, இதுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு வந்து நம்ம வந்து மிகைப்படுத்தி தான் சொல்கிறோம். வந்து எங்கேயுமே வந்து இல்லை, நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸ் இப்படி தான் இருக்கும். அதாவது 24 hours 8 hours ஒர்க், 8 hours உன்னுடைய பர்சனல் திங்கிங், 8 hours ஸ்லீப் அப்படின்ற அந்த ஒரு பீரியாடிக்கல் தான், ரொட்டீனாக தான் ஒரு மனுஷ டைமிங் வந்து கால்குலேட் பண்ணுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கால்குலேஷன் அப்படி பண்ணுறதே இல்லை. நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸே வந்து இப்போ 8 hours வந்து 10 hours 12 hours 14 hours 16 hours வரையிலும் வரும். அப்போ நமக்கான ஸ்பேஸ் எங்கே குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பேஸ் வந்து தூக்கத்தில் தான் நம்ம கை வைக்கிறோம். நம்ம எப்போ 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா 8 மணி நேரம் தூங்குறது இல்லை. ஏன்னா தூக்கத்தை நம்ம குறைச்சிட்டே வரோம். ஏன்னா அந்த டைமை நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிறோம், நம்ம வேற வேலைக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த உடம்பு வந்து அதுல இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. அதே மாதிரி வந்து மருத்துவர்கள் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல டீப் ஸ்லீப்பா நீங்க தூங்கும் போது மட்டும்தான் உங்க பாடியில மெலட்டோனியம் அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். அந்த மெலட்டோனின் வந்து நீங்க எந்த ஆர்டிஃபிஷியலா வந்து நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக நீங்க வந்து உன்னுடைய பாடியில இருந்து மெலட்டோனின் வந்து சுரக்கணும் வந்து நீங்க வந்து ஆர்டிஃபிஷியலா எதுவும் பண்ண முடியாது. அதனால உன்னுடைய என்டையர் பாடியோட ஹார்மோனல் இன்பேலன்ஸ் வந்து மெட்டாபாலிசமே வந்து இன்பேலன்ஸ்ட் ஆயிடுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து இவங்க வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட இன்டர்வியூ எடுத்து நிறைய, அதாவது வந்து ஒரு 100 வயசு 117 122 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்கள்ட்ட உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, எப்படி பண்ணீங்க, அவங்க என்னன்னா எப்பயுமே இதுல எல்லாருமே வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் யாருமே வந்து நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இப்படி போயிட்டேன், இதனால எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு அப்படின்னு எங்கேயுமே எந்த ஒருத்தருமே அந்த மாதிரி சொல்லல. ஏன்னா இது என் வாழ்க்கை, நான் காலைல 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன், ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றேன், ஆக்டிவா இருக்கிறாங்க. எப்பயுமே ஏஜ் இஸ் ஏ நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து வயசு ஒரு நம்பர் தான் வந்துச்சு, மற்றபடி வந்து உன்னுடைய மைண்டும் பாடியும் எவ்வளவு எங்கா இருக்கு, நீ எப்படி எங்க ஃபீல் பண்ற, ஸோ ஹவ் யுவர் இன்டர்னல் ஹாப்பினஸ், உன்னுடைய எக்ஸ்டர்னல் ஹாப்பினஸோட இன்டர்னல் ஹாப்பினஸ் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சுதான் வந்து அந்த இன்டெக்ஸ் வந்து ஹாப்பினஸ் இன்டெக்ஸ் வந்து அவங்க டெலிகேட் பண்றாங்க. எப்படின்னா நான் காலைல எழுந்திருக்கிறேன், சமைக்கிறேன், சாப்பிட்றேன், என்னுடைய வேலையை பார்க்குறேன், ரொட்டீனா இருக்கேன், வாக்கிங் போறேன், அதாவது ஆக்டிவா எப்பயுமே ஆக்டிவாவே வச்சுக்கிறது நம்ம உடம்ப. எங்கேயுமே வந்து இல்லை என்னால் முடியல, நான் சோர்வாயிட்டேன் அப்படின்னு. பட் இந்த வயசானவங்களுக்கும் சில வியாதிகள், நிமோனியா அந்த மாதிரி வந்து உடம்பு செல்லாம் போறது வயசான காலத்துல இருக்கு. பட் இந்த ஆக்டிவ் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி வந்து நீங்க வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னா, நீங்க எல்லாருமே வந்து என்ன சொல்றோம், எல்லாருமே நீங்க மல்டி டாஸ்கிங் தான் பண்றோம். ஸோ யாருமே இண்டிவிஜுவல் டாஸ்கே பண்றதில்ல. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ ஒரு தடவை ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஜப்பான் போயிருக்காரு. ஜப்பான் போகும்போது அங்கே வந்து இந்த பீங்கான்கள் செய்யற வேலையை வந்து ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப அதை பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியம், ஏன் நீங்க வந்து ஒரு பீங்கானுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த பீங்கான் போறீங்க, மல்டி டாஸ்கா ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு வேலை செய்யலாம்ல அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப அவர் அந்த பீங்கான் தயாரிப்பாளர் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் மல்டி டாஸ்கிங்கா பண்ணா அதனோட குவாலிட்டி வந்து போயிடும், அதனால என்னோட கான்சென்ட்ரேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகும், அதனால நான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு நல்ல குட் ப்ராடக்ட் வந்து என்னால் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது, அதனால வந்து நான் சிங்கிள் டாஸ்கிங் தான் பண்ணுவேன், அதனால மல்டி டாஸ்கிங் வந்து பண்றது வந்து பெருமைக்காக சொல்லலாம், பட் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது அப்படின்னு வந்து சொன்னோடனே அந்த நேரத்துல ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து என்ன பண்றாரு, ரியலைஸ் பண்றாரு. ஆமா, ஸோ அவர் வந்து இந்த மல்டி டாஸ்கிங்ல பண்ண அந்த பீங்கான் கப்பையும் அவர் வந்து இண்டிவிஜுவலா கான்சென்ட்ரேட் பண்ணி சிங்கிள் டாஸ்க் பண்ண ஒரு கப்பையை வந்து அவர் காட்டும் போது வந்து அதில் தான் வந்து அவர் என்ன பண்ணாரு, ஆப்பிள் மேக் ஃபோன் வந்து மல்டி டாஸ்கிங் வந்து கம்ப்யூட்டர் வேணா வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணும், ஏன்னா பேரலல் ப்ராசஸிங் பண்ணும், பட் ஹியூமன் வந்து சிங்கிளா தான் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்றதா என்ன ஆகுது அப்படின்னா 60% ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி வந்து லோ ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி நம்ம பிடிச்சி இந்த உலகத்துக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யறது, நமக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும், மற்றவங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும். அதாவது இப்போ நிறைய பேர் என்னன்னா, நான் ஏன் வேலைக்கு போறேன், ஒரு சம்பாதிக்கணும், எனக்கு ஒரு நீடு இருக்கு, அதனால நான் வந்து கஷ்டப்பட்டு போறேன், அது எனக்கு பிடிச்ச பேஷனா அப்படின்னா இல்லை, எனக்கு அது மோட்டிவேட் பண்ணுதா அப்படின்னா இல்லை, ஏன்னா வந்து இன்னைக்கு பொருளாதாரத்துக்காக நான் வந்து அந்த வேலைக்கு செய்யறேன் அப்படின்றாங்க.
பட் இது இங்க எப்படின்னா இப்போ வந்து இதுலயே வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நம்ம பில்கேட்ஸ் வந்து டெய்லியும் சாப்பிட்டோடனே வந்து டின்னர் முடிச்சுட்டு அவரோட பிளேட்ஸு ஸ்பூனு ஃபோர்க்லாம் வந்து அவர் தான் கழுவுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னா நம்ம நினைக்கலாம் என்னன்னா அவ்வளவு பெரிய பணக்கார மனுஷன் போய் அதெல்லாம் பண்றாருன்னா அவரு அது ரொட்டீனா பண்றாரு. ஏன்னா சாப்பிட்ட பிளேட்டை நான் கழுவுறேன், முதல்ல பிளேட்டு கழுவுறேன், அடுத்தது வந்து ஸ்பூன் கழுவுறேன், அடுத்து ஃபோர்க் கழுவுறேன். இது வந்து நான் ரொட்டீனா வச்சிருக்கேன். இது வந்து எனக்கு வந்து சந்தோஷமா தான் இருக்கு, எனக்கு ரொட்டீன் லைஃப்ல நான் சந்தோஷமா தான் இருக்கு, இதுல நான் அந்த அளவுக்கு வந்து பெரிய இதுவா இல்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்னா நம்ம வந்து சாப்பிட்ட பிளேட்டை கூட நம்ம ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டைம் இல்லை, நம்ம சாப்பிட்டு அவ்வளவு அவசர உலகத்துல இருக்கும், நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்டா போறோம். இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவா இருக்கணும். நீங்க வந்து ஸ்லோ அண்ட் வின் த ரேஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டெடி வின் த ரேஸ்ன்ற மாதிரி நீங்க ஸ்லோவா இருக்கணும். நீங்க எல்லாமே ஃபாஸ்டாவே போறீங்க, ஃபாஸ்டாவே டிசிஷன் எடுக்கிறீங்க, ஃபாஸ்டாவே போறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ எல்லாமே வந்து ஸ்லோவா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் எப்படின்னா சாப்பிட்றதுன்றது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சாப்பிட்றோம், நம்ம பிடிச்சது சாப்பிட்றோம் அப்படின்னு. பட் இன்னைக்கு நீங்க நினைச்சு பார்க்கலாம், நீங்க ஹோட்டல்ல சர்வ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கப்ல வந்து நிறைய ஐட்டம் வந்து வைப்பாங்க. அது ஏன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா நம்ம ஒரு பிளேட்ல நிறைய சாப்பாடு போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியே இருக்காது. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிளேட்ல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன சின்ன பவுல்ல வச்சா நமக்கு நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். நம்ம நிறைய வெரைட்டி சாப்பிட்டுருக்கோம், நிறைய சாப்பிட்டுருக்கோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கும். அந்த திருப்தியை கொடுக்கறதுக்காக தான் பிளேட்ல பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்ல ஒரு ரைஸை மட்டும் வச்சுட்டு மற்றபடி சின்ன சின்ன கிண்ணங்கள்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சாப்பிடணும் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஐட்டம் சாப்பிட்ட மாதிரி மனசு வந்து திருப்தி பட்டுக்கும் அப்படின்னு. அது மாதிரி எப்பயுமே நீங்க சாப்பாட்டு விஷயத்த கழுத்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது. 80% அதாவது 80-20 ரூல்னு ஒன்று சொல்லுவாங்க, பேரட்டோ ரூல். 80% தான் நீங்க வந்து சாப்பிடணும். ஒரு 20% எப்பயுமே வந்து உங்களுக்கு ஒரு எம்டியா இருக்கும் உங்க பாடி. அப்பதான் வந்து உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமா இருக்கட்டும், இம்யூனிட்டி சிஸ்டமா இருக்கட்டும் எப்பயுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதாவது நீங்க பசி தப்புன்னு புசி அப்படின்னு நம்ம தமிழ்ல வந்து சொல்லுவாங்க. பசி எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது, எனக்கு என்னன்னே தெரியல, வயிறு உப்புமசமா இருக்கு அப்படின்னு. எப்பயுமே வந்து கிடைக்கும் போது நம்ம என்ன பண்றோம், கழுத்து வரைக்கும் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் அதை சரி பார்த்துக்கலாம் போகலாம் அப்படின்னு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிறதுனால நம்ம மொத்த பாடியை வந்து பிரச்சனைக்கு உருவாகுது. அதை நம்ம என்ன பண்றோம், ஒரு பெருசா மைண்ட் பண்றதே இல்லை. சரி இன்னைக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதை தள்ளி போடலாம். ஏன்னா பாடிக்கு ஒரு பெரிய விஷயம் வராத வரைக்கும் நம்ம எதையுமே வந்து பெருசா கண்டுக்கிறது இல்லை. அதுதான் நம்மளோட மனித இயல்பாவே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து மனசை பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் யோகா இருக்கு, மெடிடேஷன் இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு மனசையும் உங்க உடம்பையும் வந்து ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கும். அது மாதிரி அவங்க வந்து ஸ்வீட்ஸ் வந்து சாப்பிட்றது இல்லை. பெரும்பாலும் இதுல ஒரு சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஷலைஸ் பண்ணுங்க. சோஷலைஸ்னா நீங்க எல்லாமே என்ன விர்ச்சுவல் சோஷலைஸ் தான் நம்ம பண்றோம். ஒரு மனுஷங்க பேசுறது இல்லை. அதாவது நம்ம ஒரே வீட்டில் இருந்தாலும் மொபைல் போன்ல தான் வந்து பேசிக்கிறோம். விர்ச்சுவல் சோஷலைஸ் பண்றோம். அந்த விர்ச்சுவல் சோஷலைசேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு ஹாப்பி கிடைக்குமானா கண்டிப்பா யாருமே இல்லை. ஆனா எல்லாமே வந்து சந்தோஷப்படுறதா வந்து நம்மளே ஏமாத்திக்கிறோம். ரியல் ஹாப்பினஸ் சோஷலைஸ் எப்படி ஆகுது அப்படின்னா ஒருத்தரோட ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் வந்து நேரா மீட் பண்ணி நம்ம வந்து கலந்து பேசி அந்த சிரிக்கிற அந்த சந்தோஷம் தான் வந்து ரியல் ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். ஸோ ஆல்வேஸ் வந்து பீப்புள் கூட சோஷலைஸ் பண்ணுங்க, நெட்வொர்க்கிங் பண்ணுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து இந்த புத்தகம் வந்து சொல்லுது. இன்னொரு விஷயம் வந்து உங்க பாடியை நீங்க எப்படி வந்து மெயின்டைன் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான். இன்னைக்கு நான் வந்து அழகாக மெயின்டைன் பண்றேன், ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றேன், நான் வந்து எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றத இவங்க எங்கேயுமே வந்து இவங்க எல்லாமே மெனக்கட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறது இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், எல்லாமே ஒரு மெனக்கடலா தான் செய்யறோம். ஒரு ஜிம்முக்கு போறதா இருக்கட்டும், வாக்கிங் போறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு அதை செய்யணுங்கிற ஒரு மெனக்கடலோட தான் செய்யறோம். நம்ம எப்பயுமே வந்து இந்த இயற்கையோட நம்ம வாழ்வியல் இப்படிதான் இருந்தது, அந்த ஃப்ளோல நம்ம போகவே இல்லை. அது அந்த ஃப்ளோல இருந்து நம்ம டிவேட் ஆகிட்டே இருக்கும். அதை தான் அவங்க சொல்றாங்க, நீங்க அந்த ஃப்ளோல இருந்து டிவேட் ஆகாதீங்க, அந்த ஃப்ளோவை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. காலைல 5 மணிக்கு எழுந்துறீங்க, ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, இல்லை ஒரு வாக்கிங் போங்க, அப்புறம் ஒரு காஃபி குடிங்க, இல்லை டீ குடிங்க, அப்புறம் வந்து சமைங்க, சாப்பிடுங்க. அது மாதிரி வந்து ஒரே சாப்பாடு சாப்பிடாம கொஞ்சம் வெரைட்டியா நிறைய வெரைட்டிஸ் வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் உங்களோட அன்றாட வேலைகளை செய்யுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க. ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க்கிங் இல்லாம நீங்க வந்து சோஷியலைஸ் பண்ணுங்க. அதாவது இந்த கேட்ஜெட்டு, இந்த
ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இந்த மாதிரி வந்து இந்த சோஷியல் நெட்ஒர்க்ல இருந்து அதுக்கான டைம் வந்து நீங்க குறைச்சிக்குவாங்க. ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் வந்து சோஷியல் நெட்ஒர்க்கிங்லாம் நம்ம சோஷியல் மீடியால தான் வந்து இருந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து குறைச்சிக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இப்படி வந்து வாழ்க்கை முறை எப்படி வந்து ஒரு நெறிமுறையா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து இந்த புத்தகம் வந்து அழகா வந்து சொல்லுது. இன்னொரு விஷயம் மணி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு சேலரி எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்க அந்த சேலரியை மட்டுமே நம்பி நீங்க இருக்கக்கூடாது. அடிஷ்னலா உங்களுக்கு ஒரு இன்னொரு இன்கம் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். ஏன்னா எப்பயுமே வந்து எப்ப வேலை இருக்கும் இருக்காதுன்னு வந்து நிரந்தரம் கிடையாது. அதனால வந்து உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம் வர மாதிரி ஒரு பிசினஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு அடிஷ்னல் இன்கமா இருக்கணும். எப்பயுமே வந்து மல்டி இன்கம் இருக்கிறது வந்து உங்க குடும்பத்துக்கு வந்து பொருளாதார உதவியா இருக்கும் அப்படின்னு வந்து மணியை பத்தியும் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, எப்படி கையாளணும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் சிம்பிளா கடைபிடிக்கணும்னா, நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், நமக்கான வாழ்க்கையை நம்மளோட சுத்தி இருக்கவங்களோட இருக்கணும் அப்படின்றது தான் அந்த புத்தகம் வந்து ரொம்ப தெளிவான ஒரு விஷயமா வந்து சொல்லுது. ஸோ இது போன்ற சுவாரஸ்யமான புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம படித்த புத்தகம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.